ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அருமையான ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த மாதம் உபாகம் 28:12 படி ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய்ன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆக ஏற்ற காலத்தை அவர் வச்சிருக்கிறார். ஆக இந்த மாதம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கன்னு சொல்கிறார். ஆகவே சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லாம் ஏற்ற நாள் தான் அவர் செய்வார். ஏன்னா அவர் செய்தாலும் நல்லா செய்வார். அதனால் கொஞ்சம் பொறுத்து இருக்க சொல்கிறார். கொஞ்சம் அடங்கி இருங்கன்னு சொல்லி நமக்கு வாக்கு கொடுக்குறாரு. ஏற்ற காலத்தில் சில காரியங்களை செய்து முடிக்கணும்னு சொல்லி அவர் திட்டம் போட்டிருக்கிறாரு. அதுக்கு நம்மை விட்டு கொடுக்கணும். பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது. பாருங்கள், 11ஆம் வசனம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லையா, எல்லாம் நேர்த்தியாக செய்து முடிக்க போகிறார். அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கர்த்தர் இந்த உங்களுடைய எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செய்ய போகிறார். ஏற்ற வேலைகளை, நல்ல தொழில், நல்ல படிப்பு, ஏற்ற துணை, நல்ல வீடு வாசல்கள், ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் சில காலத்தை வைத்திருக்கிறார். இந்த காலத்தில் அடங்கி இருந்தால் ஏற்ற காலத்தில் நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர் இருக்கிறார். மனம் மாற மனிதர் அல்ல, மனுபுத்திரன் அல்லன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆகவே நம்ம காத்திருப்போம். இந்த மாதம் காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து சொன்னது போல வருகிற நாட்களே காத்திருப்போம். ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்த போகிறார். அப்படி உயர்த்த போகிறதுக்கு நன்றி செலுத்தி நமது அன்பின் கருத்தில் ஒப்புக்கொடு ஜெபித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.